ஒரு நனம்ஜின்னோட எஃப்எஃப் தான். இது 18+ கன்டென்ட். ஸோ ஹெட்செட் மஸ்ட்டா. இன்ட்ரோ என்னென்னா, நம்ஜூன் வந்து லைக் அவன் வந்து ஒரு மாஃபியா. ஜென் வந்து அவனோட ஒய்ஃப் தான். அண்ட் அவங்களுக்கு ஒரு சின்ன குழந்த இருக்குது. ஓகேங்களா, அவங்களுக்கு ஒரு சின்ன குழந்த இருக்குது, லைக் ஒரு பொண்ணு. அவ்வளோதான்டா. நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ஜூன் வந்து ரொம்ப லேட்டாக வந்திருப்பான். நைட்டு அவங்க எல்லோரும் வெளில போகலான்னு பிளானில் இருந்திருப்பான். ஆனால் அவன் மாஃபியாவில். ஸோ அதனால் லேட்டாக வந்திருப்பான். ஃபோனில் கால் பேசிகிட்டே வரான். அங்கே பாருங்கள், எனக்கு எல்லா டீலும் கரெக்டாக போகணும், அவனை அடிச்சா அந்த டீல் வாங்கிருங்க, எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ளே வரான். பார்த்தா ஜின்ஷியும் தூங்கியிருப்பான், அவளும் தூங்கியிருப்பா. நெக்ஸ்ட்டு ஜின் வந்து லைக் எல்லோரும் ட்ரெஸ்ஸு பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஜின்னும் வந்து மடியில் அவளை வச்சுக்கிட்டு தூங்கியிருப்பான். அவனும் எல்லாம் பார்த்துருப்பான். ஜின் வந்துட்டியா? ஏன் இன்னும் கொஞ்சம் லேட்டாகவே வந்திருக்கலாமே. இல்லை சாரி ஜின், இங்கே பாரு கம்னுரு, நாளைக்கு எது இருந்தாலும் நாளைக்கு பேசலாம், எனக்கு செம்ம டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஜின்ஷியும் கூட்டிகிட்டு போய் பெட்டில் வச்சுட்டு அவனும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நார்மலாக ட்ரெஸ்ஸு வீட்டில் எப்படி இருப்பானோ அந்த மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு தூங்க போகிறான். ஜின் சாரி ஜின், எனக்கு கொஞ்சம் நிறைய வேலை ஆயிடுச்சு. இது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது தான், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஜின்ஷியை நீ நிறைய ஹோப் கொடுத்துட்ட. அவள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருந்தா தெரியுமா? அப்பா எப்போ வருவான்னு இவ்வளோ கஷ்டப்பட்டுருந்தா தெரியுமா? அவள் உன்னை எவ்வளோ எதிர்பார்த்துருந்தா தெரியுமா? ட்ரெஸ்ஸை போட்டு நான் எவ்வளோ சொன்னேன் அவகிட்ட, வேணாம் அப்புறமா தான் வருவார், லேட் ஆயிரும் நம்ம தூங்கலாம் வான்னு. டின்னர் கூட சாப்பிடாம இருந்தா தெரியுமா? லஞ்சு கூட சரியாக சாப்பிடல, ஓடிக்கிட்டே இருந்தா. உன்னை எவ்வளோ எதிர்பார்த்த தெரியுமா? நீ இவ்வளோ இங்கே பாரு, நான் உன்னை எதிர்பார்க்கறது தான் உங்ககிட்டேருந்து. ஹோப் கொடுத்தேன்னா அது ஒன்றுங்க அட்லீஸ்ட் ஹோப்பே கொடுக்காத அவகிட்ட. அவள் எவ்வளோ உன்னை எதிர்பார்த்துருந்தா தெரியுமா? பாவம் அவள். சாரி ஜின், எனக்கு நிறைய வேலை வந்துச்சு. எனக்கு உன் சாரியை வேணால் குப்பை தொட்டியில் போட்டுட்டு வந்து படுனா படு, இல்லையா போ, எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லி அவன் தூங்க போயிடறான். அவனும் டின்னர் சாப்பிட்ருக்க மாட்டான். அவன் கேட்குறான், நீ டின்னர் சாப்பிட்டியா? இவ கூட தானே நானும் இருந்தேன், இவளே சாப்பிடல, அப்போ எப்படி நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி அவன் தூங்க போயிடறான். அவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிது. நாளைக்கு காலையில் தான் வரான். ஜின்ஷி வந்து சொல்கிறா, அப்பா இங்கே பாப்போன்னு நான் எவ்வளோ எதிர்பார்த்துருந்தேன் தெரியுமா உன்னைய அப்படின்னு சொல்கிறான். ஜின் கிச்சனில் இருப்பான். அவன் முறைக்கிறான் அவனை பார்த்து, நீயே பேசு, எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லி கண்ணை பார்த்துட்டு அப்படியே சொல்லிவிட்டு அப்படியே போகிறான். அவன் வந்து நம்ஜூன் என்ன பண்ணதே தெரில. ஐயோ சாரிடா, நிறைய வேலை இருந்துச்சு, ரியலி சாரிடா அப்படின்றான். போப்பா, எனக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா? நைட்டு நான் எவ்வளோ ட்ரெஸ்ஸு பண்ணிட்டு எவ்வளோ தூங்கிட்டேன் தெரியுமா? உனக்காக நான் எவ்வளோ வெயிட் பண்ணேன் தெரியுமா? சாரிடா, உன்னை நான் பார்த்தேன், நீ நல்லா ஒரு ட்ரெஸ்அப் பண்ணிட்டு இருந்த. போப்பா, நீ ட்ரெஸ்ஸை மட்டும் பார்த்துட்ட, எங்கே என்னை வெளில கூட்டிகிட்டே போகல. நான் எத்தனை நாளாக கேட்டிருக்கேன், இனி நான் ஸ்கூல் வேறு போகணும், போப்பா அப்படின்னு சொன்னேன். ஏன்னா அது சாட்டர்டே சண்டே 2 நாள் தான் லீவு. சாட்டர்டே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி கூட்டிகிட்டு போகல, சண்டேயும் கூட்டிகிட்டு போகல. ஆனால் நீ இன்றைக்கி மண்டே, ஸோ அதனால் இன்றைக்கி நீங்கள் ஸ்கூலுக்கு போயிட்டு வா, நம்ம ஈவினிங் போகலாம். போப்பா, இதுதான்ப்பா நீ சொல்லுவேன்னு சொல்லி அவன் சொல்கிறான். அவளும் சொல்லிவிட்டு ஸ்கூலுக்கெலாம் கிளம்புறான். லைக் ஜின் கூப்பிட்டு, ஜின்ஷி வா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி ட்ரெஸ்அப் பண்ணிவிட்டு அவளை ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகிறான். அதுக்கப்புறம் நம்ஜூன் சொல்கிறான், நீ இன்றைக்கி ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போனால் நான் ஈவினிங் வரேன். இங்கே பாரு, திருப்பி சொல்கிறேன், ஹோப் கொடுக்காத. உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், ஹோப் கொடுக்காத. தட்ஸ் ஆல். ஜின்ஷி வா போகலாம் அப்படின்னு சொல்லி ஜின்ஷியும் போகிறாங்க. இதை பார்த்து நம்ஜூனுக்கு என்ன பண்ணதுனே தெரில. பட் ஆனால் அவனால் எதுவும் பண்ண முடியாதுல்ல, ஸோ அதனால் போயிடறான். அதுக்கப்புறம் வந்து அவனோட மாஃபியா பிஸ்னஸ் போவான். அங்கே வந்து லைக் என்ன பண்ணலாம், அவன் வந்து ரொம்ப டென்ஷனோடு எல்லாக்கிட்டே சொல்கிறான், ஏண்டா ஒரு டீல் கூட உங்களுக்குலாம் பண்ண தெரியாதாடா? நான் தான் எல்லா விஷயத்துக்கும் வேணுமா? நீங்கள் என்னடா பிடுங்கி நிற்கீங்க? என்ன உங்களுக்குலாம் வேறு வேலையே இல்லையாடா? உங்களுக்குலாம் டீலோட என்னடா உங்களுக்கு பெரிய பிடிங்க வேலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அசிங்கமாக திட்டிருக்கான் அவன். ஏன்னா ஒரு பெரிய டீல் போயிடுச்சுன்னு அங்கே திட்டினுக்கான். அங்கே வந்து ஜின் கால் பண்ணுறான், அதெல்லாம் கண்டுக்கல. 2வது தடவை கால் பண்ணும்போது தான் என்னாச்சு அப்படின்னு கேட்குறான்.
ஜின்ஷிக்கு உடம்பு சரியில்லை, நான் ஆஃப் டேயில் கூட்டிகிட்டு வந்தேன், ஹாஸ்பிட்டலுக்கு வேணா வா அப்படின்றான். என்னன்னு நம்ஜூனுக்கு பொண்ணுன்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி ஆயிடுச்சு. பட் ஆனால் இங்கே பிஸ்னஸ்னால் ரொம்ப முக்கியம் இல்லை. சொன்னால் நான் வரேன், நீ கூட்டிகிட்டு போ அப்படின்றான். சரி சீக்கிரம் வா இங்கே இப்போயாச்சும் அப்படின்னு சொல்லி அவன் ஜின் கட் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் நம்ஜின் வந்து லைக் அவன் வந்து இங்கே பாரு, எனக்கெலாம் தெரியாது, எனக்கு சரக்கு போய் சேரணும், அவ்வளோதான். எனக்குலாம் எதுக்கு இங்கே என்னோட பிஏ இங்கே வா அப்படின்னு சொல்லி அவன் வந்தவொடனே பலான்னு வர்றான். உனக்கெல்லாம் டீல் பண்ண தெரியாது, ஆனால் அந்த எல்லா விஷயத்துக்கும் வரணுமா, உன்னெல்லாம் பிஏ வச்சுக்கிட்டு ஏன் தலையை உருட்டி நிற்கிங்கடா நீங்களாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறான். அதுக்கப்புறம் வந்து அவன் ரொம்ப கத்திகிட்டே இருக்கான். ஆனால் ஜின் வந்து இங்கே ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறான், ரொம்ப கவலையோட. நம்ஜூனும் வரல, ஜின்ஷிக்கும் என்ன ஆச்சுன்னு தெரில. அவளுக்கு ரொம்ப ஃபீவராக இருக்குது, ஏன்னா அழுதுருப்பாள், அதனால் ஸ்கூல்லேயே அழுதுருந்தா. நெக்ஸ்ட் ரொம்ப அப்செட் ஆகிட்டனால அவளுக்கு ஃபீவர் வந்திருக்கும். அதனால் ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. ஜின் வந்து நம்ஜூனுக்கு கால் பண்ணலாமா வேணாவான்னு யோசிச்சுருக்கான். ஏன்னா மாஃபியா பிஸ்னஸில், அதனால கால் பண்ணால் அட்டென்ட் பண்ண மாட்டான், இல்லைன்னா கால் பண்ணால் திட்டுவான். அந்த பயத்தோடு அவன் இருக்கான். சரி எதுக்கும் கால் பண்ணலான்னு பார்த்து ஒரு கால் பண்ணுறான். பார்த்தா அவன் அட்டன் பண்ணணும். நான் தான் வரேன்னு சொல்லலை, எதுக்கு நச்சுன்னு பண்ணினுக்க மயிறு மாதிரி போய் ஃபோன் அப்படின்னு சொல்லி கோவத்தோடு வைக்கிறான். இது எக்ஸ்பெக்ட் பண்ணது தான், அதனால் எதுவுமே அவன் வந்து கண்டுக்கலை. ஸோ இவன் பண்ணது தானே, எனக்கு இதெல்லாம் ஒரு எப்போ பார்த்தாலும் திட்டினுக்கா. எங்கள் ஜின்ஷிக்கு இந்த மாதிரி குழந்தைக்கு ஃபீவராக இருக்குது அப்படின்றேன், அவன் என்னென்னா கண்டுக்காமல் போயிருக்கான். அதுக்கப்புறம் அக்கறைன்னு சொல்லி எனக்கு வேண்டியது பெரிய அக்கறை. இதெல்லாம் ஒரு அக்கறையா, மாஃபியா பிஸ்னஸ், இதுக்கு தான் வேணான்னு சொல்லியிருந்தேன் பாத்தியா அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப கோவத்தோடு இருக்கான். அங்கே வந்து ஜின் வந்து கால் பண்ணுறான். ஏன்னா காய் தான் ஜின்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. அதனால் கால் பண்ணுறான். நீ ஹாஸ்பிட்டலுக்கு வரியா, என்னாச்சுடா அப்படிங்கிறா. டேய் இங்கே ஜென்ஷிக்கு உடம்பு சரியில்லடா, அதனால தான்டா, நம்ஜூன் தான் உங்களுக்கு தான் தெரியும்ல, சரி நீ வே நான் வரேன் அப்படின்னு சொல்லி அவனும் வந்தும் லைக் வந்திருப்பான். அவன் வந்து டேய் என்னாச்சுடா குழந்தைய, இல்லைடா நேற்று 2 நாளாக வந்து அவன் வந்து டின்னர் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி ஹோப்பு வச்சு அவன் நம்பிக்கை இது பண்ணிட்டான்டா, அதனால தான் அழுத்துக்கிட்டே இருந்தா. ஆனால் தான் நான் வந்து அதனால தான்டா இவளுக்கு ஃபீவரும் வந்துச்சு, ஸ்கூலுக்கு போகிற டைமில் நான் ஆஃப் டேயில் வேறு கூட்டிகிட்டு வந்துட்டேன் அப்படின்றான். இவனால பண்ணது தானே, எனக்கு தெரியும்டா, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். பட் ஆனால் இவளுக்கு எப்படி தெரியும், சின்ன வயசுலேயே இப்படி நடந்துக்கிறா இவன். சின்ன பொண்ணு தானே இப்போவே இவளுக்கு ஒரு ஹோப்பு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அது பண்ண தெரியாமல் பண்ணிட்டு இருக்கான் இவன் அப்படின்னு சொல்லி அவனும் புலம்பினே இருக்கான். இதுவும் கேட்டுனே இருக்கான். அவனால் எதுவும் சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் நம்ஜூன் வந்து ரொம்ப லேட்டாக வரான், வீட்டுக்கு வந்துட்டான். ஏன்னா அதுவும் லைக் ஜின்னும் வந்திருப்பான், காயும் இருக்கான். நெக்ஸ்ட்டு இது வந்து ஜின்ஷி வந்து தூங்கினுப்பான் மடியில். இவங்க 2 பேரும் பேசின்னு இருக்காங்க, டீ சாப்பிட்டுக்கிட்டே. அங்கே வந்து ஜின் இங்கே ஜின்ஷி தூங்கினுக்கா, ஒரு காஃபி இருக்குது உள்ளே போய் குடிப்போம் அப்படின்னு சொல்லி போகிறாங்க. காயும் வந்து சரி நான் கிளம்புறேன், சரி பாய் நம்ஜூன் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி அப்போது தேங்க்ஸ் காய், இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லி அவன் போகிறான். பாய் ஜின், நான் லைக் ஜின்ஷி ஏன்ட்டானா அவன்கிட்ட சொல்லிடு அப்படின்றான். நான் சொல்லிக்கிறேன் தேங்க்ஸ் காய் அப்படின்னு சொன்னோன்னே ஓகே அப்படின்னு சொல்லி அவன் போயிடறான். ஜின்னுக்கு செம்ம கோவம் வருது, ஏன்னா இப்படி பண்ணுது. அவனுக்கும் தெரியுது நம்ஜூனுக்கும், பட் ஆனால் அவனால் எதுவும் பண்ண முடியாது, பேச முடியாது. என்னாச்சு, என்ன நொன்னாச்சு அப்படின்னு சொல்லி ஷோ எதுக்கு கத்துற, நான் ஜின்ஷி தான் தூங்கினுக்கான்ல அப்படின்னு சொல்லி அவன் வந்து இரு ஜின்ஷியை பெட்டில் வச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு வந்துட்டு கீழே வந்தோடனே கத்துறான். என்ன உனக்குலாம் அறிவு இருக்கா, என்ன நொன்னாயிடுச்சு அது வந்து கேட்டுருக்கேன். நான் என்ன இப்படியா இங்கே மட்டும் இல்லைன்னா என்ன ஆயிருக்கும், நான் மட்டும் தனியாக போயிட்டு வந்திருப்பேன். உனக்கு இதுக்கு தான் மாஃபியா பிஸ்னஸ் வேணான்னு சொல்லியிருந்தான், அடிச்சிருந்தேன். எனக்கு கல்யாணம் பண்ணிட்டு இப்போ மாஃபியா பிஸ்னஸில் இருக்க உன்னை வச்சுட்டு இங்கே பாரு, நீ மாஃபியா பிஸ்னஸில் இருக்கிறியோ இல்லையோ, ஆனால் நீ என் குழந்தைக்கும் ஹோப்பு கொடுக்குற, அப்போயும் வரல. ஹோப்பு கொடுத்து அவள் அழுதுனால தான் இன்றைக்கி ஸ்கூலுக்கு போனோடனே அவளுக்கு ஃபீவர் வந்துடுச்சு. ஏன்டா ஆனால் நீ இருக்கியே, சரி ஓகே அக்கறைன்னு சொல்லியிருந்தேன், என்ன அக்கறை, இன்றைக்கி வந்தியா, நீ ஹாஸ்பிட்டலுக்கு வந்தியா, இல்லை ஜின் இது ஒரு அவசியம், சரி ஓகே
உனக்கு ஒரு கால் பண்ணி சீக்கிரம் வாடான்னு சொன்னால் அதுக்கும் திட்டுறேன். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதான்டா, அதனால தானே நான் கம்முன்னு விட்றேன். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதான் உங்ககிட்ட இது தான் வரும், எனக்கு நல்லா தெரியும். உனக்கு நான் அவசரம்னா அந்த இடத்துல நான் கால் பண்ணக்கூடாது. இதுவே எனக்கு அவசரம்னா நான் உனக்கு கால் பண்ணவே முடியாது, ஏன்னே தெரியாது. ஏன் ஆனால் நீ இருக்கியே. அதான் நீ இப்போல்லாம் மாறிட்டே வர நம்ஜுன். உன்ட்டெல்லாம் பேசும் வேஸ்ட்டு தான். நீ மாற மாட்ட, நல்லாவே தெரியும் நீ மாறவே மாட்ட. ஆனால் குழந்தை இப்போ வளர்ந்துக்கிட்டே வரா. நீ நைட்டு லேட்டாக வர, காலையில் சீக்கிரமாக போயிடுற, அப்பப்போ தான் அவளை பார்க்குற. ஏண்டா வெளில கூட்டிகிட்டு போகணும், இப்படியே இருந்தா நான் அவளை கூட்டிகிட்டு போனால் அதெல்லாம் முடியாது, அப்பா தான் வேணும்னு அவள் அடம் பிடிக்கிறா. நான் அவங்க 2 பேரும் நான் எப்படி சமாளிக்கிறதுனே தெரியல. பெரிய பொண்ணாயிட்டானா அவள் உன்னை மறந்துடுவாளான்னு எனக்கு பயமாக இருக்குடா. ஆனால் நீ இருக்கியே, ரியாவே சொல்கிற வேஸ்ட் ஆஃப் டைம் நான் இப்படி சொல்லறது அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கான். நம்ஜுன் எவ்வளோ சமாதானம் பண்ண ட்ரை பண்ணுறா. சாரி ஜின், நான் இங்கே பாரு, நான் திட்டினது சாரி. ஐயோ, நான் அவனுக்கு லேட்டாக வந்துடக்கூடாதான். என்ன லேட்டாக வந்துடக்கூடாது? இது நான் அங்கே போய் மாத்திரை மெடிசன்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். இதுக்கு மேலே என்ன? இங்கே பாரு, அவன் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். ஆனால் எல்கேஜி யூகேஜிலாம் அவனை பார்க்காம இருந்தா தெரியுமா அவனுக்கு? அப்பப்போ தான் சண்டே தான் அவள் பாப்பாலே உடனே. அப்போல்லாம் பிஸ்னஸ் ட்ரிப் போயிருந்த. நல்ல வேலை, ஏதோ ஒரு பெரிய ஆர்கியூமெண்ட்னால தான் நீ இங்கே இருக்க. இல்லைன்னா என்ன நடந்திருக்கும் தெரியுமா? நீ என்கிட்ட தயவு செஞ்சு பேசாமல் இருக்கிய. குழந்தைய அவளை ஹாப்பியாக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன வந்து பேசு. அவளை வெளில கூட்டிகிட்டு போய் அவளை சந்தோஷமாக்கு, அப்போ வேணால் என்கிட்ட பேச, அதை வைக்க என்கிட்ட பேசவே பேசாது அப்படின்றான். அது கேட்டோடனே நம்ஜுன் அவனுக்கு ஒரு மாதிரி. அது ஏன்னா ஜின் அவன்கிட்ட பேசாமல் இருந்தானா அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அதுதான் அவனோட வீக்னஸ்ஸு. அதை அவன் டச் பண்ணவனே, சாரி ஜின் சாரி ஜின், என்கிட்ட பேசாமல் இருக்காது ஜின், சாரி ரியலி சாரி அப்படின்னு ஹக் பண்ணிகிட்டே சொல்கிறான். அதெல்லாம் கண்டுக்க கூட இல்லை ஜின்னு. தயவுசெய்து என்னை விடு நம்ஜுன், என்னை விட்டுரு நம்ஜுன். ஆனால் நீ இருக்கியே, ரியலி நீ ஒரு சாடிஸ்டா, சத்தியமாக சொல்கிறேன். உனக்கு நீ இருக்க செல்ஃபிஷ் தண்ணிலாம் விடு, உனக்குன்னு மட்டும்தான் இருக்குது. ஆனால் அக்கறை கிக்கறை என் மேலே கேட்க எடுத்துக்கிற, அது மட்டும்தான் நீ சொல்லுவேன். எனக்கு நல்லாவே தெரியும் நீ ஒரு செல்ஃபிஷான ஒரு பையன்டா. நீ மாறிக்கிட்டே வர. நீ சரி ஓகே, கொஞ்சமாச்சு தான் கம்முன்னு இருக்கலாம். இவன் மாறுவான்னு பார்த்தா என்ன ஒரு நாள் தான், என்னைக்காச்சும் ஒரு நாள் தான் வீட்டில் இருப்பேன். அதுவும் வீட்டில் இருந்தால் கூட்டிகிட்டு போக மாட்டேன். பிஸியோட மீட்டிங், ஃபோன் கால், பிஸி மீட்டிங், அவ்வளோதான்டா. நீ அப்பப்போ தான் என்கிட்ட பேசுகிறியே. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் இங்கே ஒரு கேமரா வச்சாதான் தெரியும் நீ என்னென்ன பண்ணுறேன்னு. உனக்கு ஒரு ப்ரூஃப் தான் வேணுமா உனக்கு? இல்லை ஜின், நான் அப்படி சொல்லவே இல்லை ஜின் சாரி ஜின், நான் ரியலி சாரி. எனக்கு நிறைய வேலை வந்துடுச்சு. இங்கே பாரு, நான் திட்டினது சாரி, வராமல் இருந்தது சாரி, நான் அவளுக்கு ஒரு ஹோப் கொடுத்துட்டு அது பண்ணாமல் இருந்தது சாரி, ரியலி சாரி. நான் இவ்வளோ கேட்குறேன்ல, ப்ளீஸ். இங்கே பாரு நம்ஜுன், நீ இத்தனை நாளாக பண்ணதுக்கு சாரி சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்லை. நீ இவ்வளோ நாளாக பண்ணாமல் இருந்ததுக்கு இப்போ பண்ணு. அவளை டேக்காக நீ எடுத்துக்கோ. ஒரு 5 நாள், 5 நாள் கூட வேணாம், ஒரு 2 நாள், 2 நாள் தயவு செஞ்சு மாஃபியா பிஸ்னஸ்லேருந்து கொஞ்சம் வெளில வந்துட்டு எங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறா ப்ளீஸ்டா, ப்ளீஸ். சாட்டர்டே சண்டே, வாரத்துக்கு சாட்டர்டே சண்டே அந்த 2 நாளாச்சு என் கூட வேணாம். அவளுக்காக பாவம். அவள் உன்னை எவ்வளோ எதிர்பார்க்குறா தெரியுமா? டெய்லியும் அவள் கேட்குறான், அப்பா இங்கே. நான் அந்த பதிலுக்கு நான் என்ன ஆன்சர் சொல்ல? அவகிட்ட சொல்ல முடியாது. நீ ஒரு மாஃபியா, இந்த மாதிரி நீ பண்ணுற, இந்த தப்புலாம் பண்ணின்னு என்னால் நான் எப்படி சொல்ல முடியும் சொல்லு ஜின்? சாரி ஜின். இங்கே இப்போ நான் உனக்காக நான் இந்த வாரத்தில் நான் சாட்டர்டே சண்டே உன் கூட தான் நான் சுற்றுவேன், ஓகேவா? நீ இப்படியே சொல்லு நம்ஜுன், ஆனால் எனக்கு தெரியல நீ எப்படி நடந்துக்க போகிறேன்னு அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளே ஒரு ஆர்கியூமெண்ட் லைக் கோச்சிக்கிட்டு போகிறான். அவன் அன்னைக்கு ஃபுல்லாகவே பேசலை. அவனும் ட்ரை பண்ணுறான். அவன் எவ்வளோ இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணான். காஃபி கொடுத்து, டின்னர் செஞ்சு கொடுக்கறது, அந்த மாதிரி பண்ணுறான். ஜின்ஷியும் ரொம்ப அவன் டேக்கர், லைக் ஜின் தான் டேக்கர் எடுத்துனுக்கா ஜின்ஷியை. ஸோ அதனால் அவன் அதெல்லாம் அப்பப்போ மெடிசன் தடுத்து, அப்பப்போ அவனை தூக்கி வச்சுக்கிறது. ஆனால் கால் வந்துட்டு தான் இருக்குது. அந்த கால்னாலேயே அவன் இன்னும் கடுப்பாயிடுறான். நான் கால் வரத்துக்கு நான் என்னடா பண்ண முடியும்? உன்னை எதை பண்ண சொன்ன? கால் அட்டன் பண்ணாமல் இருக்கிறது பெட்டர் தானே. இம்பார்ட்டண்ட் கால்றியா தான். சரி, நான் இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தை கிளம்பிடுவேன். நான் வந்து ஒரு 3 hours ஆயிடுச்சு. அதான் உன்னை யார் எதிர்பார்த்தா போ அப்படின்றான். ஆனால் டைம் என்னென்னா பார்த்தா 6 மணி. அவன் 6 மணி போகிறதுனால அவளுக்கு டவுட்டு, லேட்டாக தான் வருவான் போல் அப்படின்னு கேட்குறான் அவன்கிட்டயே.
என்ன லேட்டாக தான் வருவியா? எத்தனை மணிக்கு வருவ? 12 மணியா அப்படின்னு கேட்டான். இல்லை நாளைக்கு காலையில் தான் வருவேன் அப்படின்றான். அது கிட்டோடனே செம்ம கடுப்பாயிடுச்சு. ஏண்டா ஆனால் நீ இருக்கியே மாறவே மாட்டல்ல, நீ சுத்தமாக மாற மாட்டல்ல, போ அப்படியே போயிடுச்சு, தயவு செஞ்சு வந்துடுற அந்த வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்லிட்டு போயிடறான். ப்ளீஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, நான் வந்துடுறேன் சீக்கிரமாக, எவ்வளோ சீக்கிரமாக வரணும், ரொம்ப சீக்கிரமாக காலையில் வந்துடுறேன். நீ இப்படி தான் சொல்லுவேன், ஆனால் எத்தனை மணிக்கு வருவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இப்போ போ, என் கண்ணுமா நிற்காத போ. ஜென் கொஞ்சம் என்னை கொஞ்சம் சிரிச்சு தான் அனுப்புனேன். இது சிரிச்சுக்கிட்டா போதுமா போ. ஜென் என்ன ஜென், நான் தெரியாமல் இந்த பேர் வச்சுட்டேன்டா. ஆனால் நீ சொல்கிறது ஜின் 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 தெரியாமல் இந்த பேரை வச்சுட்டேன், சாரி போ. டே போன்றல அப்படின்னு சொல்லி அவன் போகிறான். அதுக்கப்புறம் வந்து ஜின்ஷியும் எப்படியும் டயர்டோடு ஏந்துக்கிறான். அப்பா எங்கம்மா? அப்பாவா? அவர் வந்து கொஞ்சம் வேலையில் இருக்காரா. நீ இதெல்லாமா அவர் கால் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கெலாம் வர வச்சா. ஆனால் அவர் என்னம்மா காய் அங்கிள் மட்டும்தான் வந்தார், ஆனால் அவரும் காணும். இப்போ காய் அங்கிள் வேணா கூப்பிட்டா அவர் கூட விளாட்றியா? எனக்கு அப்பா தான் வேணும். காய் அங்கிள் கூட விளாட்றா அப்படின்றான். சரி ஓகேன்னு சொல்லியா. ஜின்ஷியும் ஓகேன்றான். காயை வந்து ஜின் வந்து காய்க்கு சீக்கிரமாக கால் பண்ணி கூப்பிட்றான். ஜின்ஷி உன்னை கூப்பிட்டு விளாட கூப்பிட்றாடா, டே வாடா. அவனும் வந்து காலையில் தான் வருவான், ப்ளீஸ்டா வாடா அப்படின்னு சொல்கிறான். காயும் வந்து விளாட்றான் அவன் கூட. ஜின்ஷி காய் அங்கிள் அப்படின்னு சொல்லி வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இந்தா சாக்லேட்டுன்னு சொல்லி சாக்லேட் கொடுத்து விளையாடுறான். அதை பார்த்தோன்னே ஜின்னுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது. பட் ஆனால் நம்ஜூன் மேலே செம்ம கோவம் இருக்குது. அவன் எப்போ வீட்டுக்கு வரானோ அடிச்சு துரத்துணும், அந்த கோவத்தில் இருக்கான் அவன். ஏன்னா இந்த மாதிரி லவ் பண்ணும் போதெல்லாம் இந்த மாதிரிலாம் அவன் இல்லை. லைக் அவன் ரொம்ப டேக்காக எடுத்துப்பான். ரொம்ப ஜின் சொன்னால் வந்துடுவான். அப்படி இருக்கிறவன் போய் இப்போ இப்படி மாறிட்டா கொஞ்சம் அவனுக்கு கஷ்டமாக தானே இருக்கும். ஸோ அதனால் அவன் ரொம்ப கஷ்டப்படுறான். அதுக்கப்புறம் காய் வந்து சொல்கிறான், என்னாச்சு, ஏன் நம்ஜூன் இல்லை? அதான் சொல்கிறேன்ல, நாளைக்கு காலையில் தான் வருவான். அவன் எத்தனை மணிக்கு வருவான்னு நல்லாவே தெரியும். அவனுக்கு ஒரு பிஸ்னஸ் ட்ரிப் வந்துருச்சான், அதனால் போகிறான் அப்படின்னு சொல்கிறான். நைட்டு ஒரு 10 o'clock மேலே தான் அவனும் கிளம்புறான். காயும் அங்கிள் போகாதீங்க ஜின்ஷி, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குடா, நாளைக்கு நம்ம நாளைக்கு விளாட்லாம் ஓகேவா அப்படின்னு சொல்லி அவனும் சமாதானப்படுத்திட்டு கிளம்பிடுறான். ஜின்னும் வந்து பாய் காய், தேங்க்ஸ்டா, ரொம்ப தேங்க்ஸ்டா, நீ இருக்கிறனால தானே எனக்கு கொஞ்சமாச்சும் நிம்மதியாக இருக்குது. இப்போ நம்ஜூன் பழையபடி ஆற வைக்கும், நான் அவன் கூட தான் இருப்பேன், கவலைப்படாத, நீ ஏன்னா என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்ட், உனக்காக நான் இருக்க மாட்டேனா? தேங்க்ஸ் காய், நீ தானே நான் ரியலி பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி அவனுங்களும் ஒரு ஃபார்மில் ஹக் கொடுத்துட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் பாய் 2 பேருக்கும் சொல்லிவிட்டு கிளம்பிடுறான். அவனும் ஜென்னுக்கு இன்னும் கோவம் தான் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ஜூன் கால் பண்ணி சாப்பிட்டானா இல்லையா, ஏன்னா அவனுக்கு எவ்வளோ கோவம் வந்தாலும் ஆனால் அவன் மேலே கேர் இருக்குது. ஸோ அவன் கால் பண்ணி பார்க்கலாம், ஆனால் அட்டன் பண்ணவே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 1 hour கழித்து திருப்பி ஒரு 10 o'clock மேலே கால் பண்ணுறான். அப்போ தான் அட்டன் பண்ணுறான். நான் தான் உனக்கு கால் பண்ணலை, ஏன் எடுக்க மாட்டேங்கிறா அப்படின்னு கேட்டான். சாரி கொஞ்சம் வேலை இருந்துச்சு, என்னாச்சு அப்படின்னு கேட்குறான். சாப்பிட்டியா? இல்லை இன்னும் சாப்பிடல, நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். ஜின்ஷி எப்படிக்கா? அவளும் நல்லா தான் இருக்கா, உன்னை பற்றி கேட்டா, அதனால் காயை கூப்பிட்டேன் அப்படின்னா. காயா? சரி ஓகே. அவன் ரொம்ப நல்லவனாக இருக்கான்ல, உன்னோட ரொம்ப நல்லவன் தான் இருக்கான் அவன் அப்படின்னா. எதுக்கு இப்போ குரலை இப்படி ஏற்றி சொல்கிற, பக்குன்னு ஆயிடுச்சு தெரியுமா எனக்கு. ஆமாம் பின்னா உன்னோட நல்லா அவனுக்கு நான் போய் அவன் நல்லா இல்லை அப்படின்னு சொன்னால் அவனுக்கும் வராதா? நல்லா இருக்கான்னு. சாரி அப்படின்றான். அவனுக்கு சிரிப்பாக அது நம்ஜூனுக்கு. ஏண்டி உனக்கு காது கூட கேட்காதாடா அப்படின்னு கேட்குறான். என்ன அப்படின்னா உனக்கு மூளையே இருக்காதா அப்படின்றான். என் மூளையை நான் உன்கிட்ட தந்துட்டு என்ன பண்ணுறது? இங்கே பாரு, தாவம் மயிர் இல்லாமல் பேசினுக்கு, அது தயவு செஞ்சு ஓடி போயிரு. என்ன திட்டுற? பின்ன என்ன நாளைக்கு தான் வருவேன்டா, எத்தனை மணிக்கு வருவேன் அது கரெக்டாக சொல்லுப்பாமா. அது வந்து எப்போனா இருக்காது, உன்னை பற்றி நல்லாவே தெரியும் எனக்கு. எத்தனை மணிக்கு வருவேன் நான் சொல்லிட்டா, நைட்டு 12 மணி தான் வருவேன் அப்படின்றான். நாளைக்கு காலையில் வரேன்றேன், நான் 12 மணின்றேன். ஏன்னா உனக்கெலாம் நாளைக்கு காலையில் மீன்ஸே நைட்டு 12 மணி தாண்டா உனக்கெலாம் அப்படின்றான். அதை பார்த்தோன்னே அம்மா நீ
அப்பா கூடயே பேசுகிறேன், கூட கூட நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி அவன் கையை பிடிச்சி அவள் வாங்கிக்கிறா. இந்தா போய் போ அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். அப்பா எங்கேப்பா போயிட்டேன் உன்னை எழுந்தோடனே உன்னை தேடின தெரியுமா, எனக்கு உடம்பு வேற சரியில்லை, எங்கேப்பா போனேன், சாரிடா எனக்கு கொஞ்சம் வேலை வந்துடுச்சு, நாளைக்கு நான் கன்ஃபார்மாக வந்துடுவேன், போப்பா என் கூட இருக்கவே மாட்டேங்கிற அப்படின்னு சொன்னான். அதை பார்த்து ஜின்னுக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடுது, இவ்வளோ கஷ்டப்படுறாளே, ஆனால் இவன் என்னென்னா இவ்வளோ அசால்ட்டாக சொல்லிட்டு போகிறான்னு. நம்ஜனுக்கு ஒரு மாதிரியாக தான் இருக்கான், ஆனால் என்ன பண்ணுறது, அவன் மாஃபியா, ஸோ என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவனும் இருக்கான். அதுக்கப்புறம் வந்து ஒரு கொஞ்ச நாள் போகுது. இந்த மாதிரி தான் நம்ஜனும் வந்து என்னென்னா, நம்ஜன் காலங்காத்தாலே கிளம்பியிருப்பான். ஒரு அவசரமான ஒரு வேலை இருக்கான்னு கிளம்புறேன்னு சொல்லி கிளம்பியிருப்பான். அங்கே வந்து ஜின் வந்து நீ கூட்டிகிட்டு போகிறேன் தானடா சொன்னான் அவளை. சாரி நீ இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் கூட்டிகிட்டு போ, நான் நாளைக்கு வந்து நான் அவளை கூட்டிகிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் நீ இருக்கியே, இப்போ நான் என்னன்னு சொல்லி கூட்டிகிட்டு போக அப்படின்னா, நீ எப்படியாச்சும் சொல்லி சமாளித்து கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லி ஒரு 5 மணிக்கு கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் ஒரு கொஞ்ச நாள் கழித்து போகுது. ஒரு 8 o'clock மேலே தான் ஜின்ஷி ஏந்துக்கிறா. அன்றைக்கி அவளுக்கு ஸ்கூல் லீவு, நார்மல் கவர்மெண்ட் ஹாலிடே. ஸோ அதனால் லைக் குட் ஃப்ரைடேனே வச்சுக்கோங்க. அது வந்து லைக் என்ன சொல்ல, அவளுக்கு அவள் வந்து கேட்குறா, அம்மா அப்பா எங்கம்மா, அவருக்கு ஒரு வேலை இருக்குடா. அம்மா என்னம்மா இவர் இப்படி பண்ணிகிட்டே இருக்காரு, சாரிடா என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவனும் என்ன பண்ணுறதுன்னு தெரில. அவன் நிறைய தடவை சொல்லியிருப்பான்ல, லைக் ஹோப் கொடுக்காத இது மாதிரி அப்படின்னு சொல்கிறான். ஆனால் இருந்தாலும் என்ன பண்ண முடியும் அவனால், அவனுக்கும் லைக் மாஃபியா பிஸ்னஸ்ஸு, அவனாலையும் எதுவும் பண்ண முடியாது. அவனுக்கு அவனோட வேலை தான், லைக் ஃபேமிலியோட அவனோட வேலை தான் ரொம்ப முக்கியம்ல. அவன் கையிலேருந்து தானே சம்பளமும் வருது அப்படின்னு. அதனால் அவனாலையும் எதுவும் பண்ண முடியாது. அவன் சின்ன வயசுலேருந்தே லைக் ஏன்னா ஒரு காலேஜ் டைம்லேருந்தே அவன் வந்து ஒரு மாஃபியா. ஸோ அதனால் இந்த வேலை விட்டு அவனால் வர முடியாது. அதனால தான். ஸோ அதனால் அதுக்கப்புறம் வந்து ஜின் வந்து ஜின்ஷியை கூட்டிகிட்டு வந்து மாலுக்கு போகிறாங்க. மால் போய் பார்த்தா அங்கே நம்ஜனும் அவனோட பாடி கார்ட்ஸை நிற்கிறாங்க. அங்கே ஒரு ஃபேமிலி நிற்குது. பார்த்தா நம்ஜன் வந்து ஒரு கன்னை எடுத்துக்கிட்டு அவங்க தலையிலே வைக்கிறான். ஏண்டா டீல் கொடுத்தா டீலை சரியாக செய்ய மாட்டியாடா அவன்கிட்ட அப்படின்னு சொல்கிறான். அவங்களோட ஃபேமிலி லைக் அவங்களோட ஒய்ஃப் அண்ட் குழந்தையும் இருக்குது. இது வந்து ஜின்ஷியும் ஜின்னும் அங்கே இருக்காங்க. ஏன்னா மாலுக்கு வந்திருக்காங்க. அங்கே மாலும் இங்கே அந்த மாலத்தில் தான் அவனும் இருப்பான். அதை பார்த்தோன்னே அப்பா அப்படின்னு சொல்லி போகிறான் ஜின்ஷி. அது அவளுக்கு கையை தடுத்து வாயை மூடு அப்படின்னு சொல்லி வாயை மூடான். அப்பா அப்படின்னு சொன்னான். அப்பா தான் அப்படின்னு சொல்லி பாறான். கண்ணை வச்சானே அவனுக்கு ஒரு கை காலெலாம் அப்படியே ஸ்டன்னாகி நிற்குது ஜின்னுக்கு. அதெல்லாம் நம்ஜுன்னா பார்க்கவே இல்லை. அதெல்லாம் அப்படியே பார்த்து செய்யலாம் மாட்டியா, இந்த கான்ட்ராக்டில் சைன் போடுறா அப்படின்னு சொல்கிறான். அதெல்லாம் போட முடியாது அப்படின்னா. போட மாட்டியா, அப்படின்னா அந்த பையன் மேலே கன்னை வச்சா ஓகேவா, இங்கே வச்சு பாருன்னு சொன்னோடனே அத்தை செகண்டே கன்று அவன் அப்படியே அந்த புள்ள மேலே வைக்கிறான். அவனோட லைக் அந்த சன் மேலே கை வைக்கிறான். அதை பார்த்தோன்னே ஜின்னுக்கு இவன் என்ன இப்படி இருக்கான், இவனை போய் கல்யாணம் பண்ணணும் நம்மளுக்கு அப்படின்னு சொல்கிறான். அவன் நினச்சிக்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் இங்கே வச்சுட்டேன், இப்போ யாராவது கான்ட்ராக்டில் சைன் வைப்பியா, இல்லைனா இது நல்லா ஷூட் பண்ணிடுவா இவனே அப்படின்னு சொன்னான். ப்ளீஸ் என்னால் இதெல்லாம் சைன் பண்ண முடியாதா, இது இல்லீகல் பிஸ்னஸ் அப்படின்னா. மாஃபியானாலே இல்லீகல் தான், நீ அதில் வேறு இருக்க, என்னத்தை பண்ண முடியும் சொல்லு அப்படின்னு சொன்னோடனே, இங்கே பாரு விடு என்னையா, இந்த மாதிரி பண்ணினுக்காத, உனக்குலாம் இறக்கமே இருக்காதா உனக்குலாம் அப்படின்றான். எனக்கா அப்படின்னா என்னன்னு கூட எனக்கு தெரியாது, தயவு செஞ்சு ஓடி போயிரு அப்படின்னு சொல்கிறான். இப்போ இந்த கான்ட்ராக்ட்லலாம் சைன் போட்டுட்டு போறியா, இல்லைன்னா நான் இவனை ஷூட் பண்ணிட்டா அப்படின்னு சொல்கிறான். அவனும் பயத்தில் என்ன பண்ணுறது தெரில, ஷூட் பண்ணிட போகிறான்னு பயத்துலேயே அவனும் இருக்கான். நீ நம்ப மாட்டேலன்னு சொல்லி அவனோட காலில் ஷூட் பண்ணிடான். லைக் யாரை கான்ட்ராக்ட் பண்ண சொல்கிறானோ அவனை போய் காலிலே ஷூட் பண்ணிடான். அதை பார்த்தோன்னே ஜின்னுக்கு ஒரு மாதிரி ஆகுது. என்ன இவன் இப்படி இருக்கான், புள்ள மேலே கன்னை வைக்கிறான், அவன் என்னன்னா காலை ஷூட் பண்ணிடுறான், என்ன நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லி அவன் இருக்கான். இதெல்லாம் அவங்க ஜின்ஷிலாம் பார்த்துன்னு தான் இருக்கான். பட் ஆனால் அவள் கண்ணுக்கு அவன் ஹீரோ மாதிரி தெரிகிறான், ஆனால் ஜின் கண்ணுக்கு அவன் வில்ல மாதிரி தெரிகிறான். அதெல்லாம் பார்த்துன்னு தான் இருக்காங்க.
அதுக்கப்புறம் வந்து லைக் என்ன சொல்ல, அதுக்கப்புறம் ஷூட் பண்ணோடனே அவன் வந்து சைன் போட்டுடுறான். பயத்தில் வலியில் சைன் போட்டோடனே, இதுக்கு தான் சொன்னேன் இந்த மாதிரி வயலன்ஸ்லாம் தேவைப்பட்டிருக்காது அப்படின்னு சொல்லி சைன் அந்த கான்ட்ராக்ட் எடுத்துகிட்டு பின்னாடி பார்க்குறான். பார்த்தா ஜின்ஷி இருக்காங்க. இதை பார்த்தோன்னே திரும்பி பார்க்காம ஜின்ஷியும் கிளம்பிடுறாங்க. அப்பா அப்பான்னு சொல்லி அவன் கத்துறா. அதை பார்த்து ஏய் ஜின் ஜின் அப்படின்னு சொன்னானே. ஜின்லாம் எதுவுமே கவனிக்காமல் அவன் பாட்டுன்னு அவன் போயிடறான். அம்மா 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 அப்பாம்மா அம்மா அப்பாம்மா ஏய் வாயை மட்டும் வா அப்படின்றான். அதுக்கப்புறம் அங்கே வந்து நம்ஜூன் வந்து ஓடி வந்து ஜின் கையை பிடிச்சிரு. ஏய் எதுக்கு என்னை பார்த்து ஓடுற? இங்கே பாரு எனக்கு கைவிடு, தயவு செஞ்சு கைவிடு, உன்னை பார்த்தாலே பயமாக இருக்கு எனக்கு, விடு அப்படின்றான். நீ இங்கே வந்த குழந்தைய கூட்டிகிட்டு மாலுக்கு வந்தேன், என்ன இப்போ நீ என்ன பண்ணிருக்க நான் பார்த்துன்னு தான் இருந்தேன். ஏன்னா ஒரு புள்ள மேலே கையை வைக்கிறான். அவன் ஷூட் பண்ணுற காலில் உனக்குலாம் அறிவே இருக்கா இல்லையாடா? உனக்குலாம் இறக்கமே இருக்காதாடா? அது மாதிரி இறக்கம் இல்லை அப்படின்ற ஈஸியாக உன்னை தான் லவ் பண்ணனா இல்லைன்னா வேறு எவனாச்சும் லவ் பண்ணியிருந்தானா அப்படின்னு சொல்லி அவன் பேசிட்டு போயிடறான். ஆனால் நம்ஜூன் வந்து சரி நான் உங்ககிட்ட பேசுகிறேன், நான் குழந்தைகிட்ட பேசுகிறேன்னு சொல்லி அவன் தூக்கி வச்சுக்கிறான். இப்போ நம்ஜூன் நான் உங்களுக்கு செம்ம காண்டில் இருக்கேன், ஜின்ஷியை கொடுத்துட்டு நான் கிளம்புறேன் கூட அப்படின்னு சொல்கிறான். இப்போ ஏன் புள்ள நின்றா அவன் பிள்ளையா ஜின் சொல்கிறான். நீ புள்ள மாதிரியா பார்த்துக்கிற, உன் பொண்ணு மாதிரியா பார்த்துக்கிறேன் நீ. அம்மா உனக்குலாம் ரியலாகவே உனக்குலாம் ஈவன் இருக்கும்லாம் இருக்கவே இருக்காதா உனக்குலாம்? இங்கே பாரு தேவலாமல் பேச எனக்காத. அப்பா அப்பா எனக்கு அந்த டாய்ஸ் வேணும்ப்பா. டாய்ஸ் தானே வாங்கி தரவா. அண்ட் ஒன் மோர் திங், இங்கே என்ன உங்களுக்கு வெளில என்ன சத்தம் கேட்குதுன்னா ஐம் ஸோ ரியலி சாரி. நான் வந்து லைக் பால்கனி ரூமில் இருக்கேன். ஸோ அதனால் ரொம்ப அதிகமாக சத்தம் கேட்டுச்சுன்னா ரியலாகவே என்ன மன்னிச்சிக்கோங்கடா. ஓகே இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். உனக்கு என்ன, உனக்கு ப்ரைஸ் தானே வேணும், வா வாங்கி சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே இப்போ நம்ஜூன் வேணாம் நம்ஜூன் சொன்னால் கேளு, நாங்கள் கிளம்புறோம். என் பொண்ணு கேட்குறா, நான் அண்ணன் வாங்கி தந்தா என்ன, உனக்கு என்னடா சாக்லேட்டும் வேணுமா அப்படின்னு கேட்குறான். ஆமாம் வேணும் அப்படின்னு. குழந்தைக்கு ஏற்கனவே அவளுக்கு ஃபீவர் கோல்டுன்னு இப்போ தான் சரியாக இருக்கு, அதுக்குள்ளே இது வந்துடுறேன், அதெல்லாம் ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லி இப்படி தான் மாலில் போய் குழந்தைங்களாம் என்ன வேணுமோ அதெல்லாம் வாங்கி தந்து அவனுக்கு கையில் கொடுறா. நெக்ஸ்ட்டு போய் டின்னர்லாம் சாப்பிட்டுட்டு வராங்க. ஆனால் இருந்தாலும் ஜின்னுக்கு இன்னும் கோவமாக தான் இருக்குது, பயத்தோடு இருக்கான். ப்ளஸ் லைக் என்ன சொல்ல ஷாக்கில் இருக்கான் இன்னும். அவன் வந்து அந்த பார்த்த விஷயம் வந்து இன்னும் அவனுக்கு அந்த மைண்ட்லேருந்து வரவே இல்லை. நம்ஜூன் காலில் சொல்கிறான், ஏய் என்னாச்சு, ஏன் ஒரு பிளாங்காக நிற்கிற? நீ பண்ண வேலை அப்படிடா. நான் என்ன பண்ணேன், ஏன்டா ஒரு பப்ளிக் பிளேஸில் போய் ஒரு குழந்த மேலே கண்ணை வைக்கிற, அவன் முட்டியில் போய் ஷூட்டும் பண்ணி அவங்களுக்குன்னு ஒரு குழந்த இருக்குது. இதுவே வேறு என்ன உன் எனிமீஸ் என்ன இந்த மாதிரி என்ன பண்ணவங்க என்னடா பண்ணுவ? அதெல்லாம் நடக்காது, நடக்கவே நடக்காது. அதெல்லாம் நடந்தால் உன்னை டச் பண்ணாங்கன்னா அவன் இறந்து தான் போவான், கம்முன்னு இரு. ஓ அவன் இறந்துருவான், என் மேலே டச் பண்ணிட்டு இறந்துருவான். உனக்குலாம் டைலாக் சொல்கிறது வேறு மாதிரி சொல்கிறியா? இப்போ என்ன பிரச்சனை? அப்பா நீங்கள் அவங்கள எப்படி அவங்க மேலே கன்று வைக்கிறது எவ்வளோ ஹீரோ மாதிரி இருந்துச்சுப்பா. அப்படியாடா செல்லம் அப்படின்னு சொன்னானே. ஜின்னுக்கும் எது ஹீரோ மாதிரி இருக்குது, எது இவன் எனக்கு கோக்கமாக வந்து வாயமோடு ஜின்ஷி. அம்மா கம்முன்னு இருங்கம்மா, நானும் உங்களை மாதிரி தான் ஆக போகிறேன் அப்படின்னு சொன்னான். ஓ நீ அவங்க அப்பா மாதிரி அப்படியா, நீ அவரை மாதிரி ஆகி ஆனால் என்கிட்ட பேசுகிறாது எப்போவுமே அப்படின்னு சொல்லி டிரைவிங் நேரத்துலேயே போய் அவன் மடி மேலே வச்சிடறான். எது இப்படி பண்ணுற ஜென், இப்படி உட்காடுறான் அப்படின்னு சொல்லி அவனை கம்ஃபர்டபுளாக உட்கார வச்சு, அம்மா ஏன் இப்படி பேசுகிறாருப்பா அப்படின்னு சொன்னானே. அவனுக்கு ஒரு மாதிரி ஆகுது. நம்ஜூன் அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, சும்மா கோவமாக இருக்கா அப்படின்னு சொன்னானே. கோவமா என்கிட்ட பேசிடாது எப்போவுமே அப்படின்னு சொல்லிடுறான். சாரிம்மா தெரியாமல் இப்படி சொல்லிட்டு என்கிட்ட பேசுமா அப்படின்னு ஒரு குரலை சொன்னோன்னே ஜன்னல் பக்கமாக திரும்பி இருப்பான். இந்த பக்கம் திரும்பி இப்போ எதுக்கு அழுவுற? நீ தானம்மா பேசாமல் போகிறேன் போமா.
அச்சோ! அரிஞ்சலே தூக்கி வச்சு கொஞ்சுறான். ஆமாம், பின்னா நீ உன் அப்பா மாதிரி ஆகப்போறேன்னு சொன்னால் எனக்கு கஷ்டமாகாதா அப்படின்னு சொல்கிறான். சரி நான் உன்ன மாதிரியே ஆகிறேன், இனிமேல் இப்படி பேசாமல் இருக்காத அப்படின்னு சொல்கிறானே. நஞ்சனுக்கும் ஜென்னுக்கும் ஒரு மாதிரி ஆகுது. ஆனால் நஞ்சனும் சிரிக்கிறான் லைட்டாக. பாரு உன் பொண்ணு எவ்வளோ உன் மேலே அக்கறையோட இருக்கா, நீயும் இருக்கிய அப்படின்னு நீ உன் வண்டி பார்த்து சரியாக ஓட்டுறா அப்படின்னு சொன்னான்னு ஜின்ஷியும் லைட்டாக சிரிக்கிறா. ஏன்னா அவங்க அப்பா சிரிச்சுது. ஐயா அப்பா சிரிக்கிறாங்க, அம்மாவும் சிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவளும் சிரிக்கிறா, கண்ணெல்லாம் தடிச்சிட்டு க்யூட்டா. அதை பார்த்து ஜின்னு ரொம்ப க்யூட்டாக இருக்க கண்ணுக்கு. அச்சோ அப்படின்னு சொல்லி இங்கே பாரு, உன்கிட்ட பேச வேணாம், இந்த மாதிரிலாம் நடந்துக்கக்கூடாது, நான் இந்த மாதிரிலாம் எப்பவுமே நடந்துக்க மாட்டேமான்னு சொல்லி அவன் சீக்கில் கிஸ் பண்ணுறா. அப்புறமா தான் நான் வருது நம்ஜனுக்கு. ஆமாம்ல, நம்ம லவ் பண்ணதுக்கு முன்னாடி தானே நம்ம மேட்ரே முடித்தோம். அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு தடவை கூட பண்ணது இல்லையே, ரொமான்ஸே பண்ணலையே, இன்னைக்கு நடக்கும்டா அப்படின்னு சொல்லி மைண்ட்லேயே யோசிச்சுட்டு இருக்கான். என்ன யோசிக்கிறா அப்படின்னு கேட்குறான் ஜின்னு. ஒன்றும் இல்லை ரின்சான் நான் உள்ளே போயிட்டு ஜின்ஷி வந்து காலையே தூங்கியிருப்பா. அவன் வந்து லைக் ஜின் வந்து தூக்கிட்டு போய் பெட்டில் வச்சுட்டு வரா. அவன் வந்து அதுக்கப்புறம் அவன் வந்து பால் எடுத்துகிட்டு போகிறதுக்காக போகிறான். அப்போ வந்து ஒரு கை தடுக்குது. யாரும் இல்லை, நம்ஜன் தான். எங்கே போகிற? பால் குடிக்க. அப்படியா, சரி எனக்கும் எடுத்துருவா அப்படின்றான். உனக்குமா? சரி எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லி, ஆனால் ஒரே டம்ளர் எடுத்துருவா அப்படின்னா. ஒரே டம்ளர் இல்லையா, இது ஷேர் பண்ணலான்றான். அப்புறம் தான் ஜின்னுக்கே புரியுது, ஐயோ ரொமான்ஸ் மூடில் இருக்கா, ரொமான்ஸ் மூடில் இருக்கானா இவன் அப்படின்றான். லைக் அவன் யோசிக்கிறான், அதெல்லாம் கிடையாதுடா, இவனுக்கு பனிஷ்மெண்ட் இருக்குடா அப்படின்னு சொல்லி அவன் வந்து 2 கிளாஸ் எடுத்துடுறான். நான் என்ன சொன்னேன் உன்ட்ட, என்ன சொன்னேன், ஒரு கிளாஸ் தானே எடுத்துட சொன்னேன், நீ ஏன் 2 கிளாஸ் எடுத்துருந்துருக்க? நானும் குடிக்க தேவையில்லையா, போதே குடிச்சிக்கலாம், அதெல்லாம் ஒன்று போடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ குடிச்சிட்டு அவன் மேலே போகிறான். ஆனால் பக்கத்து ரூமுக்கு லைக் ஜின்னோட ஃபாஸ்ட்டாக நம்ஜுன் போயிடறான். ஏற்கனவே போயிருப்பாங்க. லைக் அது அங்கே பக்கத்துலேயே ஒரு ரூம் இருக்கும். உள்ளே போகிற டைமில் போய் நம்ஜுன் வந்து ஜின்னை பிடிச்சி வேறு ரூமுக்கு கூட்டி போயிருப்பான். அங்கே போனோடனே என்ன பண்ணுற மீன்ஸ் வா அந்த ரூமுக்கு இருக்கலாம், ஏன் அங்கே ஜின்ஷி இருக்கா, அதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம், இங்கே வா ரின்சாலே பெட்டில் தள்ளி விட்றா. வேணாம், சொன்னா கேளு, என்ன சொன்னால் கேட்கணும், ஏன் அப்படிங்கிறான். என்ன பண்ணுற நீ, எனக்கு ஒன்றுமே புரியல. நாம் பண்ணி எவ்வளோ நாள் ஆச்சுமா அப்படிங்கிறான். அவன் வந்து யோசிக்கிறான். அப்புறம் தான் அவனுக்கும் நான் அவங்க இது லவ் லைக் இந்த மேரேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் தான் லைக் மேரேஜுக்கு முன்னாடி தான் பண்ணியிருப்பாங்க, லவ் டைமில் தான் அப்படி பண்ணியிருப்பாங்க. அது வந்து லவ் டைமில் பண்ணியிருந்தோம் பார்த்தியா, நம்ம லவ் டைமில் பண்ணியிருந்தோம். அந்த லவ்விங் டைம் முடிஞ்சு நம்ம மேரேஜ் ஆகி ஒரு சின்ன குழந்த, அந்த சின்ன குழந்தை வந்து 1st ஸ்டாண்டர்ட் படிச்சுனுக்கு. எத்தனை விஷயமாக பண்ணாமல் இருந்தோம் பாடுறா அப்படின்னு சொன்னோன்னே அவன் ஃபோர்ஸாக பண்ணுறான், லைக் கிஸ் பண்ணுறான். எதுக்கு இவ்வளோ ஃபோர்ஸாக கிஸ் பண்ணுற நீ, வலிக்குது நம்ஜன், வலிக்குதா அப்படின்றான். ஆமாம் வலிக்குது அப்படின்னு சொல்லி பட்டன் ஒரு பட்டனாக கைட்டுறான். வேணாம் சொன்னால் கேளு. அப்படியா, சரி கேட்குறேன்னு சொல்லி கிஸ் பண்ணிக்கிட்டே அது ஓப்பன் பண்ணிடுறான். அவனோட ஷர்ட்டும் ஜின்னோட ஷர்ட்டும் கைட்டிடுறான். அதுக்கப்புறம் வந்து கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கிஸ் பண்ணிவிட்டு அவன் வந்து கீழே போகிறான், லைக் என்ன சொல்ல செஸ் கிட்டே போகிறான். அங்கே சக் பண்ணுறான். அதெல்லாம் அவனுக்கு அந்த ப்ரெஷர் தாங்கலை. நம்ஜன் வேணாம் நம்ஜன் சொன்னால் கேள்வி, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா. ஆமாம் எனக்கு ஒரு மாதிரி ஏதோ ஃபஸ்ட் டைமாக பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு நம்ஜன் சொல்கிறான். அவனும் ஜின் ரொம்ப நேரமாக மூன் பண்ணிக்கிட்டே இருக்கான். நம்ஜன் ப்ரெஷராக இருக்குது நம்ஜன் அப்படின்னா. ஏன்னா இது மாதிரி ப்ரெக்னென்ட் ஆகிட்டதுக்கப்புறம் லைக் அந்த மாதிரி பண்ணால் அவனுக்கு ஒரு மாதிரி தானே இருக்கும். ஆனால் நம்ஜனுக்கு அப்படிலாம் இல்லை. குழந்தை பத்திரம் இப்படி பண்ணுறியே, இது வேறு ரொம்ப நாள் கழிச்சு பண்ணுறேன், எனக்கு ஒரு மாதிரிடா, ப்ரெஷர் பண்ணாதடா அப்படின்றான். ஆனால் அதெல்லாம் கேட்கவே இல்லை நம்ஜனு. அதெல்லாம் பண்ணிகிட்டே இருக்கான், ப்ரெஷர் லைக் சக் பண்ணிகிட்டே இருக்கான். சக் பண்ணிகிட்டே இருந்துக்கிட்டு அப்படியே கீழே பார்க்கலாம்.
அவன் பேண்ட்லாம் கழட்டிட்டான். ஓகேவா, லைக் ஜின்னோட பேண்ட்டும் கழட்டிடுறான். நெக்ஸ்ட்டு அவனோட பேண்ட்டும் கழட்டிட்டான். அதுக்கப்புறம் ஜின் வந்து அவ்வளோதான், அவனுக்கு புரிஞ்சிச்சு இவன் ஒரு மூடில் தான் இருக்கான்னு. நம்ஜுன் வேணாம், சொன்ன கேளு நம்ஜுன், வேணாம் வேணாம் ப்ளீஸ் வேணாம் அப்படின்னு சொல்கிறான். அதெல்லாம் கேட்காம இன்சல்ட் பண்ணிடுறான். அவனுக்கு வலிக்குது. அவ்வளோதான், அவனோட ஏன் வலிக்குதுடா வேண்டாம், வலிக்குதா சாரிடா, ஆனால் எனக்கு ஒரு மூடு வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க 2 பேரும். இப்படியே போகுது. அதுக்கப்புறம் ஒரு 2 ரவுண்ட் கழித்து அவன் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அவங்க வந்து டே என்ன இப்படி பண்ணுற, வலிக்குதே காலெலாம் வலிக்குதே அப்படின்னு சொல்லி ஜின் வந்து சொல்லியிருக்கான். இன்னொரு ரவுண்ட் போகலாமா, இன்னொரு ரவுண்டா, ஐயோ வலிக்குதுடா உடம்புலாம் அப்படின்னு சொல்கிறான். அதெல்லாம் கேட்கல. ஆனால் இந்த தடவை இன்னும் ஃபோர்ஸு, லைக் ஒரு கால் வைடாமல் இன்னொன்று கால் ஷோல்டர்லேயும் போகுது. அவ்வளோதான்டா இன்றைக்கி சத்தம் போலடான்னு சொல்லி போய் பண்ணிருக்கான். அது வலி போகிறதுக்கு நம்ஜன் வலிக்குது நம்ஜன் வலிக்குதுடா அப்படின்னு சொல்கிறான். அவனால் வலி பொறுத்துக்க முடியல. குச்சிரா பொறுத்துக்கடா அப்படின்னு சொல்லி பண்ணுறான். அங்கே ஜின்ஷி வந்து அம்மா அம்மா அப்படின்னு சொன்னானே 2 பேருக்கும் அவங்க அரங்காலமாக நிற்கிறாங்க. லைக் அண்டர்வேர் கூட இல்லை, லைக் இன்னர்வேர் எதுவுமே போடாமல் அப்படியே நிற்கிறாங்கனால என்ன பேசுகிறதே தெரியல. நாங்கள் டக்குன்னு போட முடியாது, அதுக்குள்ளே டோர் ஓப்பன் பண்ணிடுறான் ஜின்ஷி. அவங்க என்ன பண்ணுறதுனே தெரில. அதுக்கப்புறம் டக்குன்னு பெட்ஷீட் அவங்க மேலே போர்த்திக்கிறாங்க. என்னாச்சு இங்கே வா அப்படின்னு சொல்லி ஜின் கூப்பிட்றான். என்னம்மா ட்ரெஸ் இல்லாமல் நிற்கிறீங்க அப்படின்னு சொன்னானே. நம்ஜனுக்கு ஒரு மாதிரியாகுது, ஜின்னுக்கு ஒரு மாதிரியாது. ஒன்றும் இல்லைடா, இங்கே ரொம்ப சம்மர் டைமில் தான் அப்படின்னு நாங்களும் கைட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே, நீ ஒரு பொண்ணு அப்படிலாம் கைட்டக்கூடாது அப்படின்னு சொன்னேன் ஜின் சொல்கிறான். ஆனால் நம்ஜனுக்கு சிரிப்பு வருது. ஆனால் கொஞ்சம் எம்பாரஸாக இருக்குது, ஆக்வர்டாகவும் இருக்குது அவனுக்கு. நான் போகிறேன்னு சொல்லி ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு போகிறான். ஆனால் ஜின்னால் மாற்ற முடியல, ஜின்ஷி விடலை, அவன் கூட ஜாலியாக விளையாடின்னு நம்ஜன் இவ்வளோ பிடிங்க, நான் ட்ரெஸ்ஸை மாற்றுறேன், நீ அப்படியே கடை அப்படின்னு சொல்லி போகிறான். ஆனால் வலி தாங்க முடியல ஜின்னுக்கு. நீ வலிக்குதுடா, இவன் வேறு மாட்டியில் உட்காடிருக்காடா, டே ப்ளீஸ்டா அப்படின்னு சொல்கிறான். சரி கூட அப்படின்னு சொல்லி நம்ஜன் வந்து ஜின்ஷியை கூட்டிகிட்டு நம்ம கீழே போகலான்னு சொல்லி தூங்க கூட்டிகிட்டு போகிறான். ஏன்னா நைட் டைமில் அது, அதனால் போய் தூங்க வைக்கிறான். இவன் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வந்துடுறான். ஆனால் அவனால் நடக்க முடியல, ரொம்ப ஒரு மாதிரி உன்னிக்கிட்டே வரான். அதை பார்த்து நான் வந்து என்னாச்சு, ஏன் இப்படி நடந்து வர, எல்லாம் முன்னால் தான், ஐயோ இவன் ஏன் எழுந்தா ஃபஸ்ட்டு அப்படின்னு நான் பார்த்தா அது சவுண்ட் இல்லாத ஒரு சவுண்ட் ப்ரூஃப் ரூம் அது. லைக் சவுண்ட் இல்லாத சாரி சவுண்ட் ப்ரூஃப் இல்லாத அது ரூமு. ஸோ அதனால் அந்த சவுண்டில் ஏந்து வந்திருப்பான். அப்போ தான் நம்ஜனே சொல்லியிருக்கான், இது சவுண்ட் ப்ரூஃப் இல்லாத ஒரு ரூம் இது, அதனால தான் கேட்டு ஏந்து வந்திருக்கா போலன்னு. உன்னையா சொல்லி அடிக்க போகிறானால அவனால் நடக்கக்கூட முடியல. தூக்கிட்டு போய் ஃப்ரெஷ்ஷப் ஆக்கிட்டு அவனை படுத்து தூங்கி வைக்கிறான். அவனும் தூங்கிடுறான். ஓகேடா, இதுதான் நம்ஜனோட எஃப்எஃப். ஓகே, நெக்ஸ்ட் எஃப்எஃப்பில் போய் பார்க்கலாம். பாய்டா.